இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சாலமன் அரசர் ஞானத்தில் சிறந்து விளங்கினார். இறைவன் அந்நேரம் அவரோடு இருந்தார், அவரை வழிநடத்தினார். 2 முறை இறைவன் அவரிடம் கனவில் தோன்றி பேசியிருக்கிறார். கடவுளின் அன்பை அவர் வல்லமையை உணர்ந்திருந்தும் அவற்றை அனுபவித்தும் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியரின் பேச்சை கேட்டு வேற்று தெய்வங்களை வழிபடுகிறார் சாலமோன். உண்மை எது, ஞானம் எது என்று தெரிந்தும் எப்படி ஒருவரால் தன் மனதை தவறான ஒரு விடயத்திற்கு மாற்ற முடிகிறது? காரணம் உலக இன்பங்களாக இருக்கலாம். நன்றாக சென்று கொண்டிருந்த அவர் வாழ்க்கை பாதை தவறானதை நோக்கி தடுமாறுகிறது. இந்த நேரத்திலும் இறைவன் அவர் மீது கரிசனை கொள்கிறார். அவரை உடனடியாக தண்டிக்கவில்லை. தாவீது அரசர் மீது இறைவன் கொண்டிருந்த அன்பை அவர் மகன் சாலமோன் தவறு செய்த போதும் அவரிடம் வெளிப்படுத்துகிறார். உன் அரசு உடைந்து போகும் என்பதை மட்டுமே கூறுகிறார். காரணம், கடவுள் இல்லை என்றால் ஒற்றுமை இருக்காது, கடவுள் இல்லை என்றால் அன்பு இருக்காது, கடவுள் இல்லை என்றால் உறவு இருக்காது. வேற்று தெய்வத்தை வழிபடும் போது எப்படி அங்கே இறைவன் குடிகொள்வார்? இன்று இந்த வேற்று தெய்வம் என்பது இந்த உலகத்தில் நிறையவே உள்ளன. தன் உடல் இன்பத்திற்காக ஒரு மனிதன் மது எடுக்கின்றான் என்றால் அதுதான் அவன் தெய்வம். போதைக்கு அடிமையாகி வாழுகின்ற பொழுது அதுதான் அவன் தெய்வம். தவறான வழக்கத்திற்கு அடிமையாகி அவனால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் அதுதான் அவன் தெய்வம். உணவில் காட்டும் தீவிரம், உடலில் காட்டும் அக்கறை இறைவனுக்கு கொடுக்கப்படாத போது அதுவே நமது கடவுளாகிறது. இதிலிருந்து விடுபட்டால்தான் இறைவன் ஒளி முழுமையாக நம்மீது பாயும். இன்னும் நற்செய்தியில் வேற்று நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தன் குழந்தைக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று கூறி இயேசுவிடம் வந்து, இயேசுவே நீர் குணமாக்கும் என்று கேட்கிறார். இங்கே இயேசு குணமாக்கினாரா இல்லையா என்பதல்ல விவாதம், மாறாக அந்த பெண்ணின் நம்பிக்கை. இயேசு அந்த பெண்ணிற்கு சொன்ன முதல் வார்த்தை, முதலில் என் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும். பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்லவா? இங்கே பிள்ளை என்பது இஸ்ராயல் மக்களையும் நாய் என்பது இஸ்ராயல் அல்லாத புற இனத்து மக்களையும் குறிக்கிறது. அதாவது முதலில் அவர்களுக்குரியதை அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று இயேசு சொல்ல, அப்போது அந்த பெண் கூறுகிறார், குழந்தைகள் சிந்தும் அந்த சிறு துண்டுகளை நாய் தின்பதில்லையா? அதுபோன்று நீர் செய்யலாமே ஆண்டவரே என்று கேட்கின்றார். அதாவது உமது கண் பார்வை சிறிது என் குழந்தையின் மீது பட்டால் போதும், தீய ஆவி குழந்தையை விட்டு நீங்கும் என்கிறார். இது ஆழமான நம்பிக்கை. இயேசு உடனே கூறுகிறார், நான் உன்னோடு வருகிறேன் என்று நம்பிக்கை கொடுப்பது மட்டுமல்லாமல் இயேசு அவரோடு பயணிக்கிறார். அவர்கள் மேசையிலிருந்து விழும் துண்டுகள் என்பது இஸ்ராயல் மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்ததன் வாயிலாக இறைவனின் ஆட்சியில் பங்கு பெறும் உரிமை அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, நான் இயேசு மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றேனா? நான் நற்கருணை மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றேனா? நான் என் மனதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவற்றில் மட்டும் ஈடுபாடோடு வைத்திருக்கிறேனா? அல்லது இவ்வுலகு சார்ந்த விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என் இதயத்தில் பிளவை உண்டாக்கி இருக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டுவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும்
பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.